அகங்கார துறவி. அவர் இனத்தின் மீது கொண்டிருந்த கர்வத்தையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதை எப்படி சீடன் அவருக்கு உணர்த்தினான் என்பதையும் பார்க்கலாம். அழகு மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து ஞானியான துறவி ஒருவர் இருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததால் யாரையும் காண விரும்பாமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார். ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்களிடம் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி என்றாயிற்று. வனத்தின் அருகில் இருந்த ஊரில் வசித்து வந்த ஆனந்தன் என்ற இளைஞன் இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன் குருவாக ஏற்க விருப்பம் கொண்டான். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திர சொல்லை கமாண்டில் பதிவு செய்யவும். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும் அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்க முடியவில்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு திருவண்ணாமலை ஈசனை வணங்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. இதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டனர். வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி உணவறிந்தனர். அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் துறவி. அதை கண்டு இளைஞன் வருந்தினான். ஒரு இடத்தில் இரண்டு பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து சென்றனர். ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி களைப்பு ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கினர். களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி உட்கார்ந்தனர். அப்போது அங்க விலங்குகளை வேட்டையாட வந்த வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி வந்து சிக்கினீர்கள் என்று கேட்டான். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்துச் சென்றான். இளைஞன் உற்சாகமாக சென்றாலும் துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனெனில் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவனாயிற்றே. பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாள். நன்றி உணர்வுடன் ஆனந்தன் அந்த உணவை ரசித்து ருசித்துக் கொண்டிருக்க துறவியும் வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாக உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில் என்ன ஆனந்தா, பசி தீர்ந்ததா என்று கேட்டார் குரு. ஆங்குருவே, அற்புதமான ருசியுடன் அருமையான வெல்லம் போன்ற உணவு பதிலளித்தான் சீடன். என்னவோ போ, பசியில உனக்கு ருசி கூட தெரியல. வேட்டையாடை உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ சாக்கடை மண்ணு மாதிரி அவ்வளவு துர்நாற்றம். முகம் சுழித்தபடி கூறினார் துறவி. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியவில்லையே என்று இளைஞன் வருந்தினான். துறவி மீண்டும் தொடர்ந்தார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று. அது வெள்ளமாக வருகிறதா விவகாரமாக வருகிறதா என்று பார்ப்போம் என்றார். குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் ஆனந்தனும் மூச்சை இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அதிர்ந்து போனார் துறவி. காரணம், வெல்லம் கலந்த பாயாசமாக வந்தது உணவு. பார்த்தீர்களா குருவே, நான் சொன்னது சரியானது என்று இளைஞன், நீங்க சாப்பிட்டதும் இதே உணவுதானே, உங்களுக்கு மட்டும் எப்படி அது மண்ணாகும் என்றான். எதிர்பாராத விதமாக வாந்தி எடுத்த துறவியின் வாயிலிருந்து சாக்கடை துர்நாற்றத்துடன் உணவு வந்து விழுந்தது. அது அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது. அதை பார்த்த இளைஞன், குருவே, தங்களின் மனதில் இருந்த அகங்காரமே இப்படி சாக்கடையாக நாற்றமடிக்கிறது. வேடனை பசியை தீர்க்க வந்த சக மனிதனாகத்தான் நான் பார்த்தேன். ஆனால் நீங்க
நீங்களோ அவனை தீண்டத்தகாத மனிதனாகத்தான் நினைப்பீர்கள். இனியாவது உங்கள் மனதில் இருக்கும் அகங்காரத்தை ஒழித்து மகானாக மாற வேண்டும் என்றார். குரு தன் தவறை உணர்ந்து வருந்தினார். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு மந்திரி. இவங்க 2 பேரும் ஒரு நாள் மாலை நடைபயிற்சி போனாங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரமா அப்போது அங்கே ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்த்து தொங்குவதை பார்த்த ராஜா, மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பறிச்சுக்கிட்டு வா, சாப்பிடலான்னு சொன்னார். மந்திரி பறிக்க போன போது அவன் அருகில் உட்கார்ந்திருந்த ஒரு குருடன் சொன்னான், ஐயா, அது வெள்ளரிக்காய் இல்ல, அது குமட்டிக்காய். அதை தின்னா வாந்திதான் வரும். ராஜா சொன்னான், யோ மந்திரி, அதை பறிச்சு சாப்பிடு, வாந்தி வருதா பார்க்கலாம். வேற வழி இல்லாம மந்திரி சாப்பிட்டான். உடனே மந்திரிக்கு குமிட்டிக்கிட்டு ஒரே வாந்தி. ராஜா கேட்டான், யோ கபோதி, இதுக்கு என்ன மருந்து? அந்த குருடன் சொன்னான், அது பக்கத்துல ஒரு கை மாதிரி பச்சை இலை இருக்கும், அதை கையால கசக்கி மந்திரி வாயில விட்டா வாந்தி நிக்கும்னு சொன்னான் குருடன். ராஜா முயற்சி செய்ய மந்திரிக்கு வாந்தி நின்னு போச்சு. மந்திரிக்கு போன உசுறு திரும்பி வந்தது. ராஜா குருடனை பார்த்து, உனக்குத்தான் கண்ணு தெரியாதே, எப்படி கரெக்டா சொன்னாய் என்று கேட்க, குருடன் சொன்னான், ராஜா, இந்த நாட்டுல எங்கேயும் பஞ்சம் பசி பட்னி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிஞ்ச விடுவானா? எப்பவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற காயை கொடுத்தா இறைவன் பக்கத்துல ஒரு மாற்று மருந்து வச்சிடுவான். ராஜாவுக்கு சந்தோஷம். இந்தா ஒரு டோக்கன், கிழக்கு வாசலுக்கு போ, பட்டை சாதம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு ஜாலியா இரு என்று சொல்லிட்டு ராஜா போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்ட வந்தான். ராஜா, என்கிட்ட வைரம் நிறைய இருக்கிறது, வாங்குறீங்களான்னு கேட்டான். ராஜா, இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று மந்திரியை கூப்பிட்டா. ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால எங்கேயாவது முழுங்கி வைக்க சொன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு தெரியாதுன்னுட்டான். ராஜா சொன்னான், மந்திரி, போய் அந்த கபோதியை கூட்டிட்டு வா, அவன் தான் காரண காரியத்தோடு கரெக்டா சொல்லுவான். மந்திரி போய் அந்த குருடனை கூட்டிட்டு வந்தா. ராஜா சொன்னான், டே, இதுல ஒரிஜினல் வைரம் டூப்ளிகேட் வைரம் மிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லு. அந்த குருடன் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயில்ல கொண்டு போய் வச்சான். கொஞ்ச நேரம் பொறுத்து அதை கையில் எடுத்து பிரிச்சு, ராஜா, இதெல்லாம் வைரம், மற்றதெல்லாம் கண்ணாடின்னு பிரிச்சு கொடுத்துட்டான். வியாபாரியும் ஏதோ தெரியாம நடந்துடுச்சுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாமா கொடுத்தான். ராஜாவுக்கு ஆச்சரியம். ராஜா குருடனை பார்த்து கேட்டான், எப்படி கண்டுபிடிச்ச? காரண காரியத்தோட சொல்லு. குருடன் சொன்னான், ராஜா, வெயிலில் வைரம் சூடாகாது, ஆனா கண்ணாடி சூடாகும். அதனால சூடானதெல்லாம் கண்ணாடினும் சூடாகாது எல்லாம் வைரம்னு பிரிச்சேன். ராஜா சந்தோஷமா பாக்கெட்ல கைய விட்டு ஒரு டோக்கன் எடுத்து குருடன் கிட்ட கொடுத்து, போடா மேற்கு வாசலுக்கு, டோக்கனை கொடுத்து பட்டை சாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பி வச்சா. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண பெண் தேட ஆரம்பிச்சான். பக்கத்தூர்ல இருந்து எல்லாம் இளவரசி குடுக்க ரெடியா இருந்தாங்க. ராஜாவுக்கு குழப்பம், யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு. மந்திரியை கேட்டா எல்லாம் நல்லா இருக்குன்னு பயந்துகிட்டே சொல்றான். ராஜா பார்த்தான், கூப்பிடுறான் அந்த கபோதிய. குருடன் வந்தான். ராஜா குருடன் கிட்ட சொன்னான், என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பாக்குறேன், எந்த ராஜாவோட ராஜகுமாரி சரியா இருக்குன்னு காரணகாரியத்தோட சொல்லு அப்படின்னா. குருடன் சொன்னான், ராஜா, அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜா பொண்ணை பாருங்க. அந்த ராஜா உங்க சம்பந்தியானா பக்கத்து நாட்டு ராஜா உங்க 2 பேருக்கும் நடுவில் இருப்பான். அப்போ எல்லா பிரச்சனை வராது. பொண்ணு கொடுத்ததால அந்த இடைப்பட்ட பகுதியில பிரச்சனை வராம பாத்துக்குவான். ராஜாவுக்கு ஒரே குசி. சபாஸ், இந்தாடா டோக்கன், வடக்கு வாசலுக்கு போ, பட்டை சாதம் கொடுப்பா, வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னான். குருடனும் போயிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ராஜா அந்த குருடன் தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வர சொன்னான். டேய், நான் ஒன்னு கேட்பேன், சரியா காரணகாரியத்தோட சொல்லணும் அப்படின்னான். குருடனும் சரினான். இந்த ஊர்ல என்னை எல்லோரும் என்னை பிச்சைக்காரனுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு நீ என்ன சொல்ற? குருடன் அமைதியா இருந்தான், பதிலே பேசல. ராஜா திரும்ப கேட்டான். குருடன் சொன்னான், ராஜா, நீங்க திரும்ப திரும்ப கேட்கிறதால சொல்றேன், நிஜமா நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அப்படின்னான். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏண்டான்னு கேட்டான். ராஜா, முதல்ல குமுட்டிக்காயை பத்தி சொன்னேன், நீங்க சந்தோஷமா ஆயிட்டீங்க, ஆனா கொடுத்தது இலவச டோக்கன் பட்ட சாதத்துக்கு. ராஜாவா இருந்திருந்தா கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்திருப்பாங்க. அப்புறம் கோடி கணக்குல வைரம் கிடைக்க வழி செஞ்சு ராஜாவா இருந்தா கழுத்துல இருந்த வைர மாலையை கொடுத்திருப்பான். ஆனா நீங்க கொடுத்தது பட்டசாத டோக்கன். மூணாவது, ஒரு ராஜ்யமே உங்க கைக்குள்ள வருவதற்கு வழி சொன்னேன். இன்னொரு ராஜாவா இருந்தா 4 கிராமத்தை எழுதி கொடுத்திருப்பான்.
கொடுத்திருப்பான். நீங்க கொடுத்தது வடக்கு வாசல் பட்டா சாத டோக்கன். இதிலிருந்து தெரிகிறது சத்தியமா நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன்னு. ஏன்னா உங்க புத்தி டோக்கனோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல போகல. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த அந்த பலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு, அதையும் தொட்டு பார்த்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.